ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மக்களே. ஜூலை 23 ஜனநாயகன் படம் ரிலீஸு. ஸோ ட்ரைலரு, டீசரு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தேட்டரில் போய் எப்படி செலிப்ரேட் பண்ணுறது, என்ன பேனர் அடிக்கிறது, ஆஃபீஸில் எப்படி லீவ் கேட்கறது, காலேஜ் எப்படி கட் அடிக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டெல்லியில் என்ன நடக்குது தெரியுமா? இந்த ஜந்தர் மந்திர்ன்ற பிளேஸில் என்ன ஆகுதுன்னு தெரியுமா? நேற்று ஜூலை 20 என்ன ஆச்சுன்னு தெரியுமா? லாஸ்ட் 21 டேஸாக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? நீட் எக்ஸாமுக்காக அந்த பேப்பர் லீக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அபிஜித் அப்படின்றவர், அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அந்த பார்ட்டியில் இருக்கிறவர் ஒரு ப்ரொடெஸ்ட் கிரியேட் பண்றாரு. அதாவது ரொம்ப அமைதியான முறையில் அந்த ப்ரொடெஸ்ட் வந்து ஒரு 21 டேஸா நடக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு சோனம் வாங்சுக் அப்படின்றவர் அங்கர் ஸ்ட்ரைக் இருக்காரு. அதாவது உண்ணாவிரதம் 20 நாளா இருக்காரு. ஒரு 8 கிலோல இருந்து 9 கிலோ அவர் கம்மி ஆயிட்டாரு. இந்த சோனம் வாங்சுக் அப்படின்றவர் யாருன்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து நண்பன் படம் நடிச்சிருப்பாங்க. அதாவது 3 Idiots ஹிந்தி டப். உங்க எல்லாருக்குமே அது தெரியும். அந்த படத்துல விஜயோட கேரக்டர் இருக்குல்ல, அதோட ரியல் லைஃப் கேரக்டரே வந்து இவர் தான், சோனம் வாங்சுக் அப்படின்றவர். லடாக்ல ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சு இந்த ஃபெயிலான பசங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து பிராக்டிக்கலா நிறைய ட்ரைனிங் கொடுத்து அவங்கள லைஃப்ல அப்டேட் பண்ணிருக்காரு. ஒரு 4 times 5 times 10th ஃபெயில் ஆனவங்க எல்லாம் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க இவர்கிட்ட இருந்து போனவங்க. அதுக்கப்புறம் ஒரு பிலிம் மேக்கர் ஆகி நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு இவர் ட்ரைன் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கிறவர் நமக்காக ஒரு 21 டேஸ் அங்கர் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. நேற்று அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு அமைதி போராட்டம், ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு பிளேஸ் அவங்க போலான்னு நினைக்கும் போது ஒரு அமைதியான முறையில கையில புக்ஸோட போறாங்க. 12 வயசு பொண்ணு, 15 வயசு பொண்ணு, 12 வயசு பையன், சின்ன சின்ன பசங்க, அவங்க மேல போலீஸ் அப்படி ஒரு தடியடி நடத்துறாங்க. அப்படி போட்டு அடிக்கிறாங்க. ஒண்ணுமே புரியல. டெமோக்ரஸி ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், அதெல்லாம் எங்க போச்சு ஒண்ணுமே தெரியல. ஆனா நான் வந்து விஜய் ஃபேன் கிடையாது. ஆனாலுமே நான் நிறைய பார்ட்டிஸ்ல இருந்து எனக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கல. சோ இது வந்தா மாறும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிறவரு, அந்த சோனம் வாங்சுக் அந்த கேரக்டர் எடுத்து ஒரு படமா பண்ணவரு, இன்னைக்கு அவர் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு பேசியிருக்கலாம். ஜல்லிக்கட்டுக்காக போராடணும், இதுக்காக போராடணும், அதுக்காக போராடணும். இவருமே வந்து நீட்காக எல்லாம் இவ்வளவு பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ எனக்கு புரியல, பிஜேபிக்காக ஆல்ரெடி எல்லாரும் அப்போஸ் பண்ணோம். சோ அந்த இடத்துல அவங்களும் அதுதான் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆச்சு கொடுத்திருக்கலாம், ஏதாவது பேசிருக்கலாம். எதுவுமே பண்ணாம ஒரு தலைவர் அமைதியா இருக்க முடியுமா? அது எனக்கு தெரியல. இதுல இன்னும் சில பேர் வந்து நம்மலாம் வந்து ஜனநாயகம் அதை பத்தியே பாத்துட்டு இருக்கோமே காண்டி, நிஜ ஜனநாயகத்துல என்ன நடக்குது அது கூட தெரியல. இதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னா நிறைய பேர் தெரியலன்றாங்க. அதுவே வந்து எப்படி இருக்குன்னே புரியல. அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்னாச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் வந்து அதை ரிசைன் பண்ணிட்டாரு, அவரோட பதவியை ரிசைன் பண்ணிட்டாரு. இவ்வளவு பிரச்சனையே இல்லை. ஏன்னா 2021, 2024, 2026 3 வாட்டி நீட் நடக்கும்போது பேப்பர் லீக் ஆயிருக்கு. 2024ல அவர் மேல கேஸ் போட்டு, அந்த பிரதான் மந்திரி மேல கேஸ் போட்டு, அவர் நேம் வந்து தர்மேந்திர பிரதான், அவர் மேல கேஸ் போட்டு அதை ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் அது ப்ரூஃபும் பண்ணிருக்காங்க போலீஸ் கோர்ட். பட் இன்னும் ஸ்டில் அவர் வந்து அதுல இருந்து ரிசைன் ஆகவே இல்ல. அவர் அந்த பொசிஷன்லயே இருக்காரு. என்னன்னு புரியல. மோர் தென் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப சூசைட் பண்ணிருக்காங்க இந்த நீட் பேப்பர் லீக்னால. பட் ஸ்டில் இன்னும் அவர் ஏன் எடுக்க மாட்டாங்க? ஏன் அந்த கவர்மெண்ட் அவ்வளவு மோசமா இருக்கு? சோ எனக்கு புரியல. அட்லீஸ்ட் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுனாச்சு கொஞ்சம் கண் திறந்து பாருங்க. இன்னும் அந்த சினிமா உலகத்திலே இருக்காம அதுல இருந்து வெளியே வாங்க. நம்மளாம் உருவாக்குன, அதாவது ஒருத்தருக்கு பதவி கொடுத்து உட்கார வச்ச தலைவர் அமைதியா இருக்கும்போது கண்டிப்பா நீங்க கேட்டுதான்